அந்த குடியாரன் அண்ணா அந்த குடியாரன் நந்தீஷ் நேத்தும் வாய் வச்சிருக்கான். எனக்கு இந்த எண்ணமும் சிந்தனையும் இல்லை. நேரும் வாய வச்சிருக்காரு. பொம்பளையோட தினகிற அளவுக்கு இல்ல நான். அவர் நேத்தும் வாய வச்சிருக்காரு அந்த குடியாரன் நந்தீஷ். ஐயா அதை விடுங்க. அதை எல்லாரும் அவனுக்கு 2 ஷாட் கொடுக்கணும். கணக்கிலே எடுக்கிறீங்களா? இல்ல அந்த அவனுக்கு மூக்குல இருந்து தக்காளி சட்னி வரணும். இல்ல அந்த ஆள் ஏற நின்று கதைக்கிற தளத்தையும் ஒரு கணக்கில் எடுக்காதீங்க, அந்த ஆளையும் ஒரு கணக்கில் எடுக்காதீங்க, விட்டுருங்க. அது குடிச்சு முடிஞ்ச ஒரு கதை கதைக்கும். இப்ப இது யாரு இப்ப குடியார தலைவன் தெரியல. எங்களுக்கு வந்து ஜீவன் குடிச்சிட்டு கேனுக்குள்ள கிடந்தது, அவனுக்கு மேல சைக்கிள் கிடந்தேன்னு சொன்னதே தான். அப்படியா? பிறகு வந்து கேக்குது அவன் குடிச்சு கண்ட நீங்களா? அப்ப அப்படி பெரிய மகா பெரிய குடியாரனா இருப்பான். பிறகு இதை போய் நான் டேரக்டா சொல்லி அழுகிறேன். குடிக்காட்டி நல்ல மாதிரி காய்க்கும், குடிக்காம மாதிரி காய்க்கும். குடிக்காட்டியா ஒரு அப்புராணி. இந்த பிள்ளையும் பால் குடிக்க மாட்ட மாதிரி இருப்பான். குடிக்காட்டி நல்ல மாதிரி காய்க்கும். இதுல வந்து கௌசல்யாவே என்ன கிளி கிளி ஜெயிச்சது. அதனாலதான் நாங்க பிளாக் பண்ணி எல்லாம் திர ஏத்தாமல். அந்த ரவுராமன் பரதேசிக்கு தெரியாதா இங்க வந்து டாக்டர் கழுவி ஊத்தினவன் கௌசல்யா நந்தி டாக்டர் அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த தளத்துல எப்படி ஏத்தி வச்சுக்கலான்னு எனக்கு புரியலா. இந்த ரவுராமன் நாய் வேற யாக்கள் கதைக்க இல்லாட்டியே நேர வேற யாக்கள் கதைக்க இல்லாட்டியே நேர கஞ்சா என்ன கஞ்சா போய் எதோடும். அண்ணா சொரி அண்ணா ரவுராமன் நாயன்னு சொன்னதுக்கு. ஏன்டா இந்த எங்கட பைத்தியம் உங்களை எல்லாம் நாயண்டு சொல்லி யாரு தாய மக்கள் நாயண்டு சொன்னதுக்கு அப்ப நான் இவனை நாயண்டு சொல்றதுல சொல்லாம இருக்கிறதுல தப்பில்லை. எங்களுக்கு உதவல் எல்லாம் குலைச்ச ஒரு பிரச்சனையும் இல்லையா? இல்லண்ணா ஒரு பாராளுமன்றத்துக்கு மக்களை ஏத்திருக்காங்க அந்த நாய. அவன் எங்களை பார்த்து நாயன்னு சொன்ன நாங்க சும்மா விடுவோமா? எங்கடா ஓட்டுல தான்டா நீ உள்ள மேல போன நீ பரதேசி நாயே. நீ ஆடா போன நீ எங்களை ஓட்டுல போன நீ எங்களை நாயன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு இது திலிப்பண்ணா? ஒரு குடி நாய் ஒன்று குலைக்குதண்டு, அது சொறி நாய். நீங்களும் போய் அதோட தினவ போறீங்களா? அது திருப்பி ரோட்டில் நிக்கிறனே குலைச்சு கொண்டு இருக்கும். அன்றைக்கு அந்த ரெக்கார்டை கேட்டுட்டு எனக்கு அப்படியே கொதிப்பு இருந்தது. அதனால நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணேன். அந்த நாயை என்ன கதை வச்சுருக்காங்க தாயமாக்கா எல்லாத்தையும். எனக்கு இப்ப மைண்ட் இல்ல, அது காமெடி பீஸ் மாதிரி போச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்ல எனக்கு நாய் என்று கொஞ்சம் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் இந்த தளத்துல பேரை கெடுத்துட கூடாது, நாய் சொல்லக்கூடாது. திரும்ப நாய் சொல்றேன். இப்ப என்ன பொறுத்தவரை அது காமெடி பீஸ். ஓ அவர் என்ன வாய வைக்க 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 எங்களுக்கு உருவேறும், அவ்வளவுதான். எனக்கு அதை பற்றி இப்ப மைண்டே இல்லையே இந்த காமெடி பீஸை பற்றி. அது ஏமாத்துறதுக்கு மக்கள்கிட்ட பணத்தை ஏதாவது பிளான் போடும், இல்ல வீடியோக்கு ஒரு பிளான் போடும், அவ்வளவுதான். டிசிசி மீட்டிங்ல போய் 4 வார்த்தையை காய்ச்சிருவார். அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் இது ஏறும், குசி ஏறும். இன்னொரு இப்போ ஒரு 10 நாள்ல பாருங்கண்ணா ஆற போட்டு வாங்கன்னு இது பண்றாருன்னு பாருங்களேன். அப்படி இல்ல என்ன அங்க ஒரு ஒன்றோட வருவார் சரியோ, வந்து கார்ல ரங்கு வேற அதோட வந்து ரங்கு தங்கச்சிட்டு சொல்லுவினோம். அது தங்கச்சி இல்ல, அது வேற யாதான் விடுவோம். அது இந்த கேவலம் எல்லாம் அதுக்கு கார் கதை உதறாக்குறாக்க ஓடுவாங்களப்பா பின்னால. வண்டி வாங்க பண்ற அழுமை பாத்தீங்கடா அம்மா. எனக்கு உண்மையா அண்டை கதை பார்க்க சிட்டி பாக்கிடது சேட்டா. வண்டி வாங்க பண்ணினா அழுமை பார்த்தான்னா வண்டி வாங்கலாம். டாக்டரை பற்றி எப்படி என்ன கழுவி ஊத்துறான். ஜேகேட்ட கேளுங்க, நந்தீசிட்ட கேளுங்களேன். அந்த பரதேசி நாய் நந்தீசிட்ட நந்தீஷ் சொல்லுவான் கதை கதையா. எனக்கு முன்னாடி தானே நந்தீஷுக்கும் கணேசன்னா இந்த ஜேகே எல்லாருக்கும் முன்னாடி தான்னா இந்த வன்னி வாயை டாக்டரை பற்றி கழுவி ஊத்துறான். இப்ப அவன் அப்படித்தான். அவன் யூடியூப் வளர்ப்பேன் கேட்டு யூடியூப் வளர்ப்பவன் நிக்கிறான், விடுங்க அவனப்பா. அண்ணா வளர்க்கணும். அதுக்காக எங்களெல்லாம் ஓடுறான் கட்டு எங்களெல்லாம் இது பண்ணி அவன் முன்னேறி வரணுமா? அப்படிப்பட்டவன் எல்லாம் சும்மா விட மாட்டோம்.
அவன் உழைக்கிறவனை விடுங்க ஐயா பாவம் என்ன ஒருத்தன் உழைக்கிறவனை குழப்பாதீங்க உழைக்கிறானா எல்லாரையுமே நாசமாக்கினா அவன் தான் என்னத்த எல்லாரையுமே, அதாவது எல்லாருக்கும் போட்டு உங்களுக்கு அவனுக்கு அவன் உங்களுக்கு ஒண்ணும் செய்யல தப்பா சொல்லக்கூடாது. எனக்கு ஒண்ணும் செய்யல. ஆனா எனக்கு ஆதங்கம் அண்ணா, எனக்கு ஆதங்கம். நீங்க என்ன சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு ஒன்றும் செய்யல அவன். ஆனால் ஆதங்கம் ஏன்னா அப்ப நான் டாக்டரா ஒரு தலைவனா நான் வழிபட்டு இருக்கும் போது எனக்கு முன்னாடியே அவ்வளவு இது பண்ணவன். நீங்க தலைவனா வழிபடுறீர்கள், ஆனா அங்க எப்படி உங்களை வச்சிருந்தது கணிப்புல அது சரி இருக்கட்டும், அதுக்கு அனுபவிக்கட்டும், புரியுதா? ஆனா இவர்தான் இந்த கரங்கரண்டு எழுதி இருக்கிறாருல்ல, இவர்தான் அன்றைக்கு என்ன பற்றி கோவலமா போட்ட உனக்கு அம்மா இல்லையா, உனக்கு தங்கச்சி இல்லையா, உனக்கு ஒரு தண்ணி வாயில மாட்டேன். இல்ல இல்ல இவர் வந்து அர்ஜுனாக்கு வேற தொழில் செய்யறவர். இவர்தான் அம்மா இவன் அம்மாவை போட்டு சேர்த்து போட்டுக்கலாமே. நான் வாயில தண்ணியே வச்சதில்லை. இவனோட வீட்டுல கிளப்பி காட்டிட்டு தலைவன் தான் போய் கேளு எத்தனை பொத்தல் அடிச்சாண்டு. கொஞ்சம் டீசெண்டா போடு. நிப்பாட்டுங்க, நீங்க அப்படி கதைக்க வேணா. முதல் உண்ட அம்மாவோ உண்ட அக்காவோ உண்ட தங்கச்சியோ உண்ட பெண் ஜாதியோ முதல் யாரோடையும் போட்டு வீடியோ போடு. அக்கா டாக்டரோட கால அந்த பைத்தியத்துல கார்கவ திறந்து விட்டு போட்டது என்னோட வீடியோ இருக்குது. வயசு தெரியாது, உனக்கு ஒரு மரியாதை தெரியாது, எழுத தெரிஞ்ச உடனே எப்படி எல்லாம் செய்வியோ? ஒரு பொறுக்கி நாயடா நீங்க. இல்ல எப்படி இதுவேளை எல்லாம் அவருக்கு பின்னால தெரிஞ்சா தாங்கள் ஏதாவது பிழைப்பு நடத்தலாம் தெரியுது. எங்க அடே நானெல்லாம் இந்த பைத்தியத்துக்கு பின்னாடி திரிஞ்சாடா. ஆனா நான் ஒரு நாள் கூட அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தான், என்னென்ன விஷயங்கள் நல்லா செய்தான்னு அவனுக்கு சொல்லி காட்டலடா நாய்களா. இப்ப எனக்கு எரியுதடா, எதுக்கடா நான் இந்த நாய்க்கு இந்த பைத்தியத்துக்கு நான் பண்ணினேன்ட்டு. உண்மை மேல வாங்க, உண்மை பொறுக்கியல் உண்மை மேலே வாருங்கள். நீங்க எங்கடா இருந்தீங்க அவன் பாராளுமன்றத்துக்கு வரும்போது? நீங்க எங்கடா இருந்தீங்க நீங்க நாயரே? நான் அவன் பாராளுமன்றம் ஏற மட்டும் நான் தாண்டா இருந்தேன், மரவா தாண்டா இருந்தான், நேரடியா வரையில அவனுக்கு பக்கத்துல. நிசா மேல வாங்க. நிசா பொறுக்கியலா அவருக்கே அந்த நன்றி இல்லையா? மற்றவங்களுக்கே நீங்க கதைக்கிறீங்க, தொண்டை தண்ணிகள் கதைக்காதீங்க, விடுங்க, பேசுங்க, கருத்தோட பேசுங்க. என்னன்னு சொல்றது, வசனம் விடாமல் அவரை பேசுங்க, விளையாண்டாலும் அது பிரச்சனை இல்லை. வசனம் விடாமல் ஏன்னா உங்களோட கௌரவம் முக்கியம். இனி இந்த கண்ட குப்பிகளுக்காண்டி உங்களோட கௌரவத்தை விடாதீங்க. கண்டிப்பா கோபம் வருதுண்ணா, அதான் உண்மைக்குன்னு சொன்னான். ஏன்னா உண்மையும் தன் கௌரவத்தை காப்பாற்றணும். தெரியும் தெரியும், அது பிரச்சனை இல்லை. நான் பார்த்தேன், ஆனா அது டக்குன்னு வருது, எனக்கும் அப்படித்தான் வருது. ஆனாலும் கட்டுப்படுத்த பாக்குறேன். என்ன பைத்தியத்தை பூனா கூட பேசுது போலடா. அது எங்கட வீட்டை பூனா அது பேசிட்டு இருக்கு பைத்தியத்தை. வாடா வா இங்க வா, உனக்கு கடிச்சு வைக்கிறேன். இதுல இப்ப ஒரு ஆளே யாராண்டு கண்டுபிடிச்சாச்சு. சுதாகரன் ஒருத்தர் இருக்கிறாரல்லோ, அவர் எழுதி இருக்கிறதுல வச்சு எனக்கு அவர் யாராண்டு இப்ப தெரியும். ஓகே, திலிப்பண்ணாக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அப்படியா? அவ்வளவு கொதியில இருக்கிறீர்கள் நீங்கள். எழுதியே காட்டி கொடுக்குதுகள் தாங்கள் யாரண்டு. வைத்தியர் அர்ஜுனா எம்பியானுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. நாங்க சாக்கடி எம்பியாக்கவும் வர இல்ல. அடுத்த இப்ப உள்ளூராட்சி சபையிலையும் தோக்கடிச்சேக்கு வேண்டாம், எங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. எங்கள்ட்ட காசு மாத்தினு தானே சொல்றோம். நாங்களும் இப்ப எம்பி ஆக்கிட்டாங்களேன்னு சொல்றோம். என்ன திலீப்பண்ணா? ஓமண்ணா, எங்கட காசை கொள்ளை அடிச்சது அவ்வளவுதான் எங்கட கதை. எங்களுக்கு கிரவுண்ட்ஸ் கட்டி கொடுக்குறான்னு வாங்கின காசு மாத்தினது மக்களுக்கு. அதுவளவுதான் நாங்க கதைக்கிறோம். நாங்களும் இப்ப சொன்னாங்க எம்பி ஆக்கினாங்க. நாங்க ஒரு நாள் கூட சொல்லே இல்லையே. இல்ல தேர்தலையும் தோக்கடிச்சதான் நாங்க சொல்றோம்.
இதோண்டு உள்ளுக்கா வந்து எழுதுது வெளியில வந்து கதைக்கிறாங்க வாய்ப்பு இல்லாமல் பாயிண்ட் பிட்டு வேண்டையும் போய் சொல்றியாம். நான் ஒரு அப்பாவுக்கு பிறந்தனா, நான் பிறந்த இடத்தையும் எல்லாத்தையும் தாரேன், உனக்கு முடிஞ்சா மேல வந்து சொல்லு பாயிண்ட் பிட்டு. நீ உண்மையா பாயிண்ட் பிட்டு வேண்டு பாயிண்ட் பிட்டு சொல்லுது. நான் பாயிண்ட் பிட்டு இல்லையா, நான் வேற எங்கேயோ உள்ளுக்கு ஏன் வந்து எழுதுற? இங்க நேரவா தளத்துல ஏறிக்காத. நான் எந்த இடம் எல்லாம் சொல்ல தயார், நீ சொல்ல தயாரோ? நான் வேணுமெண்டா சொல்றேன் உன்னுடைய அட்ரஸோட இடம். எனக்கு வாகனத்து சவுண்ட் வந்தா போல நோட் பண்ணிட்டேன். இங்க நிமித்தி சொல்றதான் என்ற வழக்கம். துணிவிருந்தா வாணி பாயிண்ட் பிட்டு கதைக்க. அவன் எங்களோட கதைக்க மாட்டான், வந்து சும்மா அங்க ரெண்டு தான் கத்துவான். நெஞ்ச நிமித்தி நான் சொல்லுவேன், நான் இந்த இடம் தான் என்று கூட உன் இடத்த கூட என்னால சொல்லலும் விட வேண்டும் வேணுமெண்டாவா. அது பயந்தாக்களா இருந்தான் அப்படி சொல்லுவாங்க. அதுக்காண்டி தானே அடிக்கடி ஒவ்வொரு போட்டோ மாத்தி விடுறேன். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. என்ன பிரச்சனை? என்ன சின்ன வயது போட்டோவும் போட்டு இப்ப கடைசியா இருக்கிற போட்டோவும் கண்ணாடியோட ஓட்ட எல்லா போட்டோவும் போடுறேன் அடிக்கடி. அப்படித்தானே திலீப்பண்ணா? ஓமண்ணா துணிவிருந்தா நீங்க வாங்க நேர சின்ன வயதுலயும் பார்த்து கண்டுபிடிக்க புது பெருசு என்ன பிறகு கண்டுபிடிக்காட்டி சின்ன வயது போட்டோவும் போட்டு கிடக்கு. வயது பிறகு எடுத்த போட்டோவும் போட்டாச்சு. இனி என்ன வேணும்? வாங்க வேற துணிவிருந்தா கதைக்க. இவேளை மாதிரியே நான் ஒன்னும் போட்டோ போடாமல் ஒழிச்சு பின்னால நிக்கிறது. தமிழ் போய் பிட்டு வந்து போட்டுட்டு. ஐயோ என்ன குடியாரனா, கடவுளே கடவுளே. யாரையா அது கீழே போட்டிருந்தானே அப்ப என்ன பேர்? யாருன்னு தெரியல. குடியாரனா, குடிச்சிட்டு கத்துறனா, கசிப்பா உடிச்சிட்டு கத்துறியா? அப்ப எனக்கு தெரியும் யாரண்டு. கசிப்பு குடிச்சிட்டு கத்துறாள் தான். யாரண்ணா? யாரண்டு இல்ல தெரியல. என்னய்யா உங்களுக்கு தெரியாம இருக்கிறீங்க? கசிப்பு குடிச்சிட்டு தான் அந்த ஆள் தான் கத்துறது. நந்தீசா? நீங்களா கண்டுபிடிங்க. அந்த ஆள் தான் கசிப்பா குடி. அதுவும் ஓசியில யாரும் வாங்கி கொடுத்தா தான் குடிக்கிறது. காசு இல்ல, எவனாவது வாங்கி கொடுத்தா தான் குடிக்கும். யாரும் ஓசியில வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு அங்கே கத்தி கொண்டு தெரியுமா உங்களுக்காண்டி? யாருன்னு நீங்க இனி கண்டுபிடிங்க. ஓசியில குடிக்கிறா தெரியல எனக்கு. ஓசிலாம் குடிக்கிறதா இருந்தா யாரும் வாங்கி கொடுத்தா அப்படியா குடிக்கிறாங்க வாங்கி. அப்ப நம்ம பைத்தியமா தான் இருக்கும் ஓசியில குடிக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சு பைத்தியமா தான் இருக்கும். அவன் தான் மக்கள்கிட்ட காசுல குடிப்பான், தண்ட காசுல குடிக்க மாட்டான். இன்னும் ஒரு ஆள் இருக்கு உங்களோட காசுல குடிக்கிறாள். அப்படியா? உங்க கீழே எழுதுறதுல இந்த கூடாமல் எழுதுறாங்கல்ல அரைவாசி பேர் எஜில் குடியாரர் தான். கருத்தால கதைக்க தெரியாது, எழுத தெரியாது. அவையல்ற அம்மா அக்கா தங்கச்சி மேல நினைக்கிற கிடையாது. மற்றவங்கள பத்தி எழுதுறது இதுல என்ன புறப்போ தெரியாது. போய் உண்டு கூட அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேளுங்க. உங்களுக்கு தாய் எது, பிள்ளை எது, சகோதரம் எது ஒண்ணும் தெரியாத மிருகங்கள். நான் அன்றைக்கு நான் புளியாண்டிதாசன் அன்றைக்கு நான் நான் என்னன்னு சொன்னா, இங்க ஏதோ கதை சாப்பிடறதான் அங்க போய் அந்த கதை வந்தது. இவா தான் கோயில்ல போய் கும்பிட்டது எங்கட தளத்துல சொன்னது. பொதுவா சொன்னது. ஏன் அவர் கதைக்கணும்? ஏன் அவர் அதை கதைக்க வேணும்? அதுக்குள்ளதான் அதுல அவர் சொன்னது வந்து நீங்க ஏதோ சுரேஷ பற்றி கதைச்ச உடனே தான் அவர் சொன்னது. நாங்க சுரேஷ பற்றி கதைக்கவே இல்லை. அக்கா சொன்னவ தன்னை பற்றி வீடியோ போட்டாங்கள்ட்ட கை வழங்காம போகணும் என்று நான் ஜபிச்சு போட்டு வந்தனான் என்றுதான் அக்கா சொன்னவ. வேற ஒன்றும் அக்கா சொல்ல இல்லை. சரி என்ன இதை விடுங்கோ. ஆனா நாங்க பழைய கணக்க கிடக்கு தீர்க்கணும் என்ன அதெல்லாம் விடுங்க. தமிழ் பக்தன் அதுக்கு வேற மாதிரி ஐடியா இருக்கு. மற்றாக்களை பற்றி கதைங்கோ. அந்த மெயினான அந்த எனக்கு அது என்ன பொறுத்தவரையில எனக்கு நீங்க அவரை கதைக்கிறேன். அது என்ன கணக்குன்னா மற்றாக்களை பற்றி கதைங்கோ, அவரை மட்டும் கதைக்கோ. அது என்ன கணக்கு? அது என்ன கணக்குன்னா? வணக்கம் ஜெயண்ணா. வணக்கம் வணக்கம். நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து காய்ச்சி வச்சு வரேன். நீங்கள் இப்போ ராமாயணம் கதைக்கு சுரேஷன்னா சொல்லுவார், கடம் விளக்கம் சொல்லுவார். விளக்கம் சொல்லிக்கல அவருக்கு கடம் அறிவு இருக்கண்டீங்க. அறிவு இருக்குன்னு அவருக்கு அவர் அதை தெளிவா படிச்சு வச்சிருக்காரு. தெளிவா படிச்சு வச்சிருக்கிறாருன்னா அறிவு தானே என்ன? ரெண்டு மூன்று தானே என்ன? தெளிவா படிச்சு வச்சிருக்கிறாரு. அறிவு அதுல தெளிவா படிச்சு வச்சிருந்தா அறிவு தானே என்ன வர்றது? என்ன
எங்கட சோதிடரும் தமிழ்ல நல்ல படிச்சவர், அவருக்கும் எல்லாம் தெரியும். அதை விடுங்க அக்கா, இவரே இருக்கா கதைக்க விடுங்க, நமக்கா நாம கதை சொல்லுங்க. இல்ல நீங்கள் சொன்னீங்க தெளிவா படிச்சு வச்சிருக்கிறாருன்னு நான் அதை அறிவுன்னு சொல்றேன். ரெண்டும் வித்தியாசம் இல்லதான், என்ன படிச்சிருந்தா அறிவு தான் என்ன வரும், ஒரு எண்ணம் பெறாதுதானே. அப்ப நீங்கள் ஒன்று அவர் அறிவண்டு யோசிக்கிறாருண்டான்னு அண்ணன் ராமாயணம் உங்களுக்கு பூரணமா தெரிஞ்சிருந்தா தானே அவர் சொல்ற எல்லாம் சரி என்று சொல்லலாம். அண்ணன் நானும் இப்ப சொல்லி போட்டு போவேன், நான் சொல்றதெல்லாம் சரி என்று நீங்க சொல்லலாம், சொல்லாம விடலாம். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லை என்று சொல்லலாம். எனக்கு என்ன பொறுத்த மட்டும் வான்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் ரெண்டு இருக்கு, ரெண்டிலும் எனக்கு என்னன்னு சொல்றேன் 75% தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு 7 மண்டா அவர் இருக்க வர சொல்லுங்க காய்ச்சி பாவம் பண்ண. நான் உங்களை விட நான் முதல் நாள் சுரேஷன்னா தளர்ந்து முதல் நாள்ல இருந்து நான் பயணிச்சேன். சுரேஷன்னா என்னோட வாட்ஸ்அப்ல இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதலும் என்னோட கதைச்சோராள். ஆனா வாட்ஸ்அப்ல கதைச்சதெல்லாம் நான் ரகசியம் பேணி எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் எதுக்குமே நான் இந்த தளத்துல வெளியிடையிலே. அது இந்திய ஒரு என்னன்னு சொல்றேன், இந்திய ஒரு இயல்பு. அதே மாதிரி தான் திலீப் அண்ணா வச்சுக்கிறார், எனக்கு ரெக்கார்டிங் தாராரு. ரைட். என்னோடையும் கணக்க வாட்ஸ்அப்ல கதைச்சிருக்கிறார், வாட்ஸ்அப் என்னோட கதைச்சிருக்கிறார், கனவேரை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறார். நான் எதுவும் அவற்ற தளத்துல பயணிச்சாக்களை பற்றி கூட சொல்லி இருக்கிறார். நான் எதுவும் நான் வெளியில சொல்லவே இல்லை இருக்கிறேன். அதே மாதிரி இது வந்தன்னா தெரிஞ்சிருந்தா மட்டும்தானே அவருக்கு சொல்லலாம், அவர் சொல்ற சரி என்னன்னா சும்மா அதை சொல்லலாம். வேணுமெண்டா என்னோட வர சொல்லுங்க, நானும் அவரும் ஆக்கி பண்ணி பார்ப்போம்னா ராமாயணத்தை பற்றி. நீங்கள் அவர் ராமாயணத்தை பற்றி சொல்லிக்கே நீங்க அதுல போய் கதைக்க கூடாது, நீங்க சொல்ற சரியோ. எனக்கு அது தெரியாது. என்ன பிளாக் பண்ணிட்டார். பிளாக் பண்ணினதுக்குரிய காரணம் எப்ப தெரியுமா? நான் வந்து நான் இப்ப என்னன்னு சொல்றேன், இப்ப ஒரு கொஞ்சத்துக்கு முதல் ஐடி மாறி நான் மேல வந்து ஒரு மெசேஜ் போட்டேன்னா என்ன ஏத்தையில தமிழ் லோக்ஷன்னா, ஏனண்டா ஐடி மாறினா என்ன யாருன்னு தெரியல. தமிழ் லோக்ஷன்னாக்கு ஐடி மாறினதுக்குரிய காரணமே முந்தைய ஒரு நாள் குடியார தளத்துக்கு தான் ஐடி மாறி போறாங்க. இப்ப ஐடி மாதிரி சுரேஷ் தளத்துக்கு போக வேண்டிக்கிறாக்கு. என்ன பிளாக் பண்ணிட்டார். நான் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் அபிவிருத்திக்காக மட்டும்தான் இதை பற்றி பெருசா எடுக்க தேவையில்லை என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக பிளாக் என்ன. ஆனா அதே மாதிரி தான் அவற்ற ஒரு இப்ப ஹீரோவை அவர் பார்க்கிற ஒரு ஆள் வைத்தியரோ யார் அவரும் இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தலில் புறக்கணிக்கணும் தான் செயற்பட்டவர். அப்ப நான் அவர் அப்படி செய்வார் என்று தெரிஞ்சுதான் தூர நோக்கில நானும் அப்படி சொன்னான். அதுக்காக நீ பிளாக் பண்ணிட்டேன். நான் அந்த தளத்துல இல்லை, அதாலதான் நானும் கதைக்கல. இப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இப்ப நீங்க சொன்ன கதை தான் பிள்ளை என்று சொல்ல வரேன். நீங்கள் கடம்புழுவின் நீங்களே ராமாயணமில இருந்து எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் சொல்ற எல்லாம் சரி என்றீங்களே. கடம் அறிவிருக்க அறிவோ அவர் படிச்சிருக்காருன்னு சொன்னீங்களே. திரும்ப நான் சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்லல வந்து இல்ல, நானும் அதைத்தான் வச்சிருக்கிறாருன்னு சொன்னான். படிச்சு வச்சா அறிவு தானே என்ன வரும், படிச்சு வச்சா வேற என்ன வரும், படிச்சு வச்சா அறிவை விட வேற என்ன வரும். படிச்சு வச்சால் அறிவை விட இல்ல நான் சண்டை பிடிக்க நானும் விலத்தி போங்க. இல்ல நான் விலத்தி போற அளவில நான் இல்லை அண்ணா. இந்த தளத்தை விட்டு விலத்தி போற அளவில நான் இல்ல. படிச்சு வச்சா அறிவு தான் பெறும் அண்ணா, வேற ஒன்றும் பெற அண்ணன். ஐயா நான் விலத்தி போகணும்டானா தமிழ் பாக்ஸ் தான் சொல்லணும். என்ன விலத்தி போகண்டு நீங்க சொல்லல என்ன இந்த தளத்துல அதையும் ஒருக்கா யோசிங்க. தமிழ் பாக்ஸ் இப்ப விலத்தி போகண்டு சொல்லுமே இருந்தா உங்களோட வசனத்தை தமிழ் பாக்ஸ் சொல்லுமே இருந்தா நான் விட்டுட்டு போவேன். இல்ல அவர் சொன்னது நீங்க சொல்றத கேளுங்க. இல்ல என்ன இதை விட்டு விலத்தி என்ன விலத்தி போக சொல்ல வேண்டிய ஒரே ஆள் என்ன பொறுத்தமல்ல தமிழ் பாக்ஸ் தான். தமிழ் பாக்ஸ் தான் என்ன மொடரேட்டர் என்று எத்தின ஒரு ஆள் தமிழ் பாக்ஸ் தான். அவர் தான் ஹோஸ்ட். அவற்ற தளத்திலாம் நான் ஏறி நிற்கிறேன். என்ன விரும்பினா அவர் இறக்கி விடலாம். நீ வேற யார் சொல்லியும் நான் அங்குற அளவில் இல்ல. வேணும்னா மொடரேட்டர் எனக்கு
கடந்து போங்க. கண்டிப்பா கதையுங்க 2 பேருக்கு தான் உங்களுக்கு நான் சொன்னது விளக்கம் கொஞ்ச இல்லை நேரம் என்று பொறுங்க. சொன்னால் மற்ற ஆக்கள் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அதை கேளுங்க. நான் சொன்னது உங்களுக்கு இல்ல விளக்கம் இல்லையா? நான் கேட்டதாலாம் கேட்கிறேன். நான் கேட்டதானே இந்த கதையை தான் என்ன சொல்றேன். என்னன்னு சொன்னா அவர் கடும் அறிவானால் அவரை பற்றி கதைக்காதீங்கோ. அவர் என்னன்னு சொல்ற அறிவன்றதை நீங்க படிச்சு வச்சிருக்கிறீங்க, நான் அதை அறிவன்று சொல்றேன். அதுதான் ரெண்டும் டிஃபரெண்ட். நீங்கள் அவர் ராமாயணத்தை பற்றி கடுமையா படிச்சு வச்சிருக்கிறார். சரி, உங்களோட வசனத்திலேயே சொல்றேன், கடுமையா படிச்சு வச்சிருக்கிறார். அவரை கேட்டு அவரை எல்லாம் சொல்லுவார், அவரை பற்றி குறைச்சி சொல்லாங்க. ஆனா அந்த தளத்துல இருக்க மெட்டாக்களை பற்றி கதைங்க அண்டுதான் நீங்க சொன்னீங்க. வேற என்ன சொல்றீங்க சொல்லுங்க. உங்களதான் கேக்குறாரு. நீங்க மற்றாக்கள் இப்ப அவருக்கு வந்து அறிவு இருக்கோ அறிவில்லையோன்றதான் இப்ப உங்களோட கேள்வி. இப்ப அது கேள்வி இல்லை. நான் எந்த கேள்வி வந்து நான் சொன்னது வந்து அவர் வந்து கடுமையா படிச்சு வச்சிருக்காரு, அவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால் அவற்றை சரியோ பிள்ளையோண்டு கதையை மாத்துறீங்க. நான் சொன்ன வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லையான்னு சொன்னா விட்டு விலகுங்க. நான் சொன்னதை அது விட்டு விலகையிலாத நான் சண்டை பிடிக்கவும் வரையில, நான் கதை மாத்தவும் இல்லை. நான் வந்து நீங்க சொன்ன கதையத்தான் சொல்றேன். நீங்கள் இப்ப இந்த வசனம் சொன்னீங்களா? படிச்சு வச்சிருக்கிறார் கேளுங்க, அவர் தெளிவான பதில் உங்களுக்கு சொல்லுவேன். சொல்றது பிள்ளை என்று சொன்னா அதை நீங்க அதுக்கு பிறகு நீங்க ஆர்கியூ பண்ணுங்க. அதைத்தான் சொன்னா அதை விட்டுட்டு இல்ல நீங்க அதை விட அவருக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இப்ப சொல்லி கொண்டிருக்கேன். இதுல இல்ல அதை விட இன்னும் வேற வசனம் சொல்லலையா? கதைக்க விடுங்க, மற்றாக்களையும் கதைக்க இல்ல விடுங்க. நீங்கள் இப்ப நீங்க இல்ல நான் அறிவானால் இல்ல அறிவானால் மாதிரி கதைக்கல. நீங்க தான் கதைய மாட்டீங்க. நீங்க தான் இல்ல விட்டுட்டு போக சொல்றதுக்கு நீர் ஜேர் ஐசே நீர் சொன்ன உம்மோட வந்து இதுல ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறது. இல்ல வேலை வெட்டி இல்லாம இதுக்கு இல்ல, நானும் வேலை விட்டு இல்லாம இல்ல. நானும் இங்க வேலையோட இருந்தேன். நானும் இங்க கடன் டேலண்டா தான் இருக்கிறேன். நீர் என்ன மண்ணாங்கட்டி வேலை செய்யற, நீர் பெரிய வேலை வெட்டி சண்டை பிடிக்காதீங்க, அப்படி கதைக்க கூடாது. நீர் வந்து என்ன கதைக்கிறேன்? நீர் வந்து இல்ல நானும் இங்க கடன் வேலையோட இருக்கிறேன். நானும் கடன் வேலையோட நீர் கதைக்கிறது நீர் கதைக்கிற பிள்ளையான வேலை. நீர் சரியா? நீர் ஒரு தளத்துக்கு வக்காலத்து வேண்டாம், இதுல வந்து வக்காலத்து வேண்டாம். சரியா? நீர் பொத்தி நீர் சண்டை பிடிக்காதீங்க. கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. ஒரு தளத்தை வக்காலத்து வேண்டதுக்கு இங்க வராது. நீர் ஒரு தளத்தை வக்காலத்து வேண்டதுக்கு இங்க வராது. என்ன திமிர் இருக்குது? சரி விடுங்க தம்பி. என்ன கதைக்கிறீர்? நீர் வந்து சுரேஷ் தளத்தை வக்காலத்து வேண்டதுக்கு இங்க வந்து காய்ச்சி கொண்டிருக்கு. சுரேஷ் தளத்தை வக்காலத்து வேண்ட நீர் அங்கே என்ன? இல்ல நீ திலீபனா வெயிட் பண்ணுங்க. இவர் வந்து சுரேஷ் தளத்தை வக்காலத்து வேண்டதுக்கு இங்க வந்து நின்று அலட்டிட்டு இருக்கிறாரு. இவர் அதால வந்து நின்று கொண்டு நீங்க தேவையில்லாத கதை இதுல காட்சி கொண்டிருக்காதே. சரியோ நீர் விட்டுட்டு மாறும். நீர் மக்களத்தை வேணா விளக்கும். நீர் அப்பையில இருந்து தெரியும் பன்னி மந்தன் எல்லா இடம் அடிச்சு விளத்தினோம். நமக்காக நான் கொஞ்சம் இருங்க ஜெயண்ணா. என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் இவ்வளவு நாளும் வந்து நீங்கள் நாங்கள் அவர் பைத்தியனுக்கு சார்பா போறோம்னு சொல்லி 2 தளத்திலே நீங்க தீர்க்கத்துக்கு வந்து ஏறுனீங்கள். அது அந்த நேரம் நாங்களும் அதோட பயணிச்சபடியா ஓகே. ஆனால் இப்ப எங்களுக்கும் அவருக்கும் அந்த கொள்கை சரி வராதன்னா நாங்கள் அவரை சுரேஷை மடிப்போம், சுரேஷின் தளத்தையும் மடிப்போம், வைத்தியரை நாங்க அடிச்சுக்கண்டான்னா இருப்போம். நீங்க இதுக்குள்ள வந்து சமாதானப்படுத்தோண்டு நீங்க நினைக்காங்க. ஏன்னா அது நீங்க சொன்னீங்க ஒரு கொள்கை, அதாவது நாங்களும் அவன் வைத்தியனை ஆதரிச்சுன்னு போறோம்னு சொல்லி ஒரு கொள்கையில போறீர்கள், அவரும் போறாருன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க. சோ அதனால நீங்கள் வந்து 2ஐயும் சமப்படுத்தி காய்க்கொண்டு வந்த நீங்கள தவிர. பட் ஆனா இப்ப நீங்க அவரை பற்றி கதைக்காங்க இவரை பற்றி கதைக்காங்க கூட நீங்க சொல்லலாதண்ணா. ஏன்னு சொல்லிச்சுன்னா அவற்ற கொள்கை, அவர் என்ன போக்குல போறார், அவர் எங்களுக்கு எந்த மாதிரி என்ன நடைமுறைப்படுத்துறாருன்றது நாங்கள் அதுல பட்டுனாங்கண்ணா. சோ அதனால நாங்கள் அவரை பற்றி கதைக்க கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. அதாவது கொள்கை மாறிட்டு தானே. இப்ப நீங்கள் சொன்னது டாக்டர் ஆதரிக்கிறீர்கள், நீங்களும் ஆதரிக்கிறீர்கள், அவரும் ஆதரிக்கிறது, நீங்கள் நம்பிக்கின்றது எங்களோட வந்து குழம்புனீங்கள். ஆனால் இப்ப அந்த கொள்கை இல்ல, அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நீங்க வந்து சொல்லக்கூடாது சுரேஷுக்கு எல்லாம் தெரியும், சுரேஷ் இந்த பற்றி கதைக்காதங்கன்னு சொல்லி அப்படி நீங்க கதைக்க இயலாதுங்க. அதான் நான் சொல்றேன், நீங்க யோசிச்சு போட்டு கதைங்க. அவரை பற்றி கதைங்க,
அவரை பற்றி கதைக்காரு நீங்க சொல்லலாம். ஏன்னா நாங்கள் அடிப்போம் ஏன்னா எங்களுக்கே துரோகம் செய்ததுக்கு நாங்கள் அவருக்கு செஞ்சுதான் தீருவோம். நான் சொன்னது மைண்ட்ல வச்சுக்கணும் கதைங்க. அவருக்காக நீங்கள் ஆரையும் கதைங்க சுரேஷை பற்றி கேட்காங்க, சுரேஷ் பற்றி கேட்காங்க சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு கொள்கை இல்லையா? இல்ல நீங்க இப்ப சொன்னீங்களா, நீங்க இப்ப சொன்னீங்க, அதனால நாம கேட்டோம். ஜெய் நீர் இந்த ரெக்கார்ட் எடுத்து ஜெய் நீர் சொல்லிட்டீர், நீர் சொன்னீர். நீங்க அப்படிதான் பேசுறீங்க. கதைங்க சுரேஷை பத்தி கதைக்க வேணாம். ஜெய் கதைய மாத்தாதே, புரியுதா? ஜெய் கதைய மாத்தாதே, சுத்தமாது உம்மடால் சுத்தமாது தளத்துல ஆனா அப்படி நமக்கான அப்படி கதைக்காதீங்க. நமக்கான நீங்க அப்படி கதைக்காதீங்கன்னா இல்ல அவருக்கு சொல்ற இல்ல இவர் இந்த வசனம் பாவிச்சவர் எனக்கு, அதனாலதான் நானும் பாவிக்கிறேன். கதைய மாத்திரண்ட கதைய மாத்திரங்க வேற தளத்துல ஜெயனாக்கு சொல்றேன். அந்த கொள்கையில நீங்க இருந்தபடியான நீங்க நினைச்ச நீங்க 2 பேரும் ஒரே கொள்கையில போறீங்கன்னு சொல்லி நீங்க தீர்க்கிறதுக்கு வந்தீங்க. ஆனால் இப்ப உங்களுக்கு என்ன நீங்க பாத்தீங்களா எங்களுக்கு தெரியலன்னா நீங்க வடிவார்க்க யோசிச்சு போட்டு வந்த கதைங்க. சண்டை பிடிக்காதுன்னு சொல்லி நீங்க அப்படி சொல்லலாது. அப்படி நீங்க சொல்லலாது. யாருமே தொப்பி விரட்டக்கூடிய ஆள் இவரை நான் தொப்பி அண்ணா எல்லாரும் பாட்டுங்க. 2 பேரும் எங்களோட பயணிக்கிற நீங்க 2 பேரும் பயணிங்க. ஏன் வீணா சும்மா குழம்பு படுறீர்கள்? 2 பேரும் தேவைதான் எங்களுக்கு. 2 பேரும் தளத்துக்கு தேவைதான். 2 பேரும் சமாளிச்சு போங்கண்ணா. ஏன் அவரை குற்றஞ்சாட்டி கதைக்காங்க இந்த தளத்துல. ஜெய் பிரதர், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி பிரதர். இவருக்கு நான் சொன்னது வந்து பிடிக்கலைன்னு சொன்னா பொத்திக்கொண்டு இருக்க வேண்டியானே. நீங்க எல்லாடா தமிழ் சொல்றது தமிழ் பாக்ஸ். ஏன் 2 பேரும் சண்டை பிடிக்கிறீர்கள் இந்த தளத்துல? பொத்த சொல்றது தமிழ். 2 பேரும் இந்த தளத்துல சண்டை பிடிக்கிறீர்கள் சரியா? நீ பொத்த சொல்றது தமிழ் பாக்ஸ். எங்களுக்கு டைம் போட்டேன் தான் உங்களோட டைம் இந்த டைம் எனக்கு ஒரே ஒரு வசனம் ஆனா வந்து நான் இறங்கினா இல்ல நீங்க அப்படி தமிழ் இல்ல இறங்குறேன் எனக்கு அலுவலகம் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. இறங்கினா பிறகு கூட மாதிரி கதைச்சா வேற மாதிரி வச்சு அண்ணா ஜெயண்ணா புலம்பாது ப்ளீஸ். உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்னட்டு நாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க. என்னண்டா ராமாயணம்ன்றது பல ராமாயணங்கள் இருக்குது. இன்றைக்கு வரையும் 15க்கு மேற்பட்ட ராமாயணம் இருக்குது. ஒவ்வொரு ராமாயணத்திலையும் ஒரு மாதிரி எழுதியிருக்கிறோம். அப்போ 15 ராமாயணத்தையும் எல்லாரும் படிச்சாக்களும் இல்லை. 15 ராமாயணம் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சந்தர்ப்பமும் இல்லை. ஓரிரு ராமாயணத்தை படிச்சு போட்டு வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், யாரும் சொல்லலாம். ஆகவே நீங்கள் இந்த தளத்துல வந்து அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு என்று ஒரு கதைப்பட சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நீங்க சொல்றது நீங்க அண்ணா இந்த மியூட் பண்ணுங்க, ஒரு கதைக்க விடுங்க. அந்த நான் என்னதுக்கு இல்ல நான் ஒரு கதைக்க என்ன நான் 1 மினிட் கதைக்க போறேன். 1 மினிட் நான் ஒரு கதைக்கணும். உன்னோட நான் கதைக்கல ஐசே, நான் இந்த தளத்துல கதைக்க போறேன் ஐசே. உன்னோட கதைக்கல நான் இப்ப தமிழ் பக்ஸ் நான் ஒரு தளத்துல உங்களுக்கு சொல்ற விஷயம், நீங்கள் எனக்கு இப்போ ஒரு 2-3 தரம் என்ன இன்வைட் பண்ணிருந்தீங்க. 2-3 தரம் என்ன ஏத்திட்டீங்க. 2-3 தரம் எனக்கு இன்வைட் பண்ண நான் ஏறையில. ஏனென்றா எனக்கு டைம் பிஸி தான், இவருக்கு மட்டும் டைம் பிஸி இல்ல. 2-3 தரம் என்ன இன்வைட் பண்ண நான் ஏறையில. ஆனால் இந்த தளத்துக்கு எதிர வேற ஒரு கீரைக்கடை தளத்தை உயர்த்தி வச்சதாலதான் நான் அந்த கடப்பில் ஏறினான். இப்ப எங்களுக்கும் பிஸி தான், இங்க நாங்களும் தளத்துல பிஸியா தான் இருக்கிறோம். தனியா புலத்துல மட்டும் பிஸி இல்லையண்ணா. மற்றவர்கள் வெரி சாரி, இவருக்காக நான் புலமண்ட எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சொல்றேன் குறைக்க கூடாது. தளத்திலும் பிஸியா தான் இருக்கிறோம். நானும் இங்க கடன் பிஸியா நிக்கிறேன். ஆனா நீங்கள் இன்வைட் பண்ணாத முதலாத்துக்குரிய காரணம் நானும் பிஸி. ஆனால் இவர் குறைச்சு சொன்னது அவரை புகழ்ந்து சொன்னதுக்காகத்தான் நான் இப்ப ஏறினான் என்ன ஏத்த சொல்லியா. அதே ஒரு காரணம். மற்றது அண்ணா எனக்கு ஒரு ஆள் சொல்றார் அவர் படும் அறிவாளி என்று நான் சொல்ற அளவுக்கு எனக்கும் ஒரு சாதாரணமா ஒரு கொஞ்சம் அறிவு இருந்தா தானே மற்றவர் சொல்றது சரியோ புள்ளியோ ஒன்று தெரியும் அண்ணா. இல்லது மற்றவர் சொல்றது எனக்கு அறிவு பூச்சியம் வேண்டாம், மற்றவர் சொல்ற எல்லாமே சரி மாதிரி இருக்குமா. சரி ஓகேண்ணா, நான் வாங்குறேன். என்ன
ஜெயபிரதம் கூட கதைக்கலாமா பிரதர்? சாரி, நானும் வேற இல்லையண்ணா. இதோட நானும் இந்த தளத்தை விட்டு நீங்கிறேன். என்ன யாரோ மியூட் பண்ணிட்டீங்க. வெரி சாரியா. ஓகேண்ணா, நானும் அப்படி சொல்லாத மியூட் பண்ணிட்டேன். அப்படி செய்யல மியூட் பண்ணிட்டேன். கதை முடியலையா மியூட் பண்ண உங்களுக்கு பொறுங்க. யாராவது மியூட் பண்ணினீங்களா இவரே? அதான் மியூட் பண்ணனா சொல்லுங்க மாதிரி ப்ளீஸ் மியூட் பண்ணணும். தப்பான வேலை செய்யக்கூடாது. நான் 2 பேரையும் கதைக்க விட்டேன். நான் மியூட் பண்ணா சொல்லுங்க. ஒண்ணும் செய்யல. 2 பேரையும் கதைக்க விட்டேன். நான் அக்கா மியூட் பண்ணினீங்களா? இல்லையா? அக்கா மியூட் பண்ணல. டாவின் நான் இப்ப அன்மியூட் பண்ணி போட்டு தானே உங்களோட கதைச்சிருக்கிறேன். நான் கதைச்சது கடைசியா கதைச்சது உங்களை மியூட் பண்ண இல்லையான்னு சொல்றேன். இப்ப 3 பேரையும் கேட்டுட்டேன். ஓகேண்ணா, நீங்கள் மியூட் பண்ணல. சரி, வேற யாரும் மியூட் பண்ணிட்டு நம்மளோட நான் இப்ப அன்மியூட் பண்ணி போட்டு தான் சொன்னா நான் கடைசியா சொன்னது. ஓகேண்ணா, ஓகே ஓகே. நான் நாளைக்கு ஓகேண்ணா, ஓகே. நாளைக்கு நான் வரேன். இறக்கி விடுங்க. ஓகே, பா. குட் நைட். பெங்காலி தெரியும் என்ன மாதிரி கருத்து வந்து நில்லுங்க. ஆனா நான் ஏறினதே உங்களுக்காக கதைக்கத்தான். இந்த டைம் இல்ல பிரதர், நீங்க கதைச்சது எல்லாமே கேட்டது பிரதர். நீங்க கதைச்சது எல்லாமே எங்களுக்கு கேட்டது. கேட்டதா? ஆமா கேட்டது. நீங்க நீங்க எனக்கு தெரியாது. நீங்க கதைச்சது ஃபுல்லா கேட்டது. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இங்க வந்து என்ன கொழுவி விடுறாக்கா வந்து நிக்கிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி வெளியில போங்க. வந்து நின்றுட்டு கதைச்சு முடிச்சுட்டு போயிருக்கலாம். அதுக்காக வேண்டி சண்டை பிடிக்க பார்த்து கொண்டிருக்கல. 2 பேரும் போட்டிக்கு சண்டை. 2 பேரும் தவிர்த்து விடுவோம். 2 பேரும் கதையும் நான் டேக்கவே ஒரு ஆளுக்காண்டி கதைக்க கூடாது. ஒரு ஆளுக்காக வேண்டி கதைக்க கூடாது. 2 பேரையும் தான் அவர் சொன்னார் நீங்க கதைக்காம விலத்தி போங்கன்னு சொல்ல இவர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்